Hi guys, welcome to my channel. Today நாம் இந்த சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா SEO பேசிக்ஸ் ஃபார் பிகினர்ஸ். ஸோ எஸ்சிஓனா என்ன, எஸ்சிஓ ஏன் இம்பார்ட்டன்ட் அண்ட் டைப்ஸ் ஆஃப் எஸ்சிஓ தான் இன்றைக்கி இந்த சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எஸ்சிஓ அப்படிங்கிறது என்னென்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனுங்கும் போது நம்மளோட வெப்சைட் கூகுள்லையோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு சர்ச் இன்ஜினில் ஃபஸ்ட்டு பொசிஷனில் வர்றக்காக நாம் நம்ம வெப்சைட்டில் ஒர்க் பண்ணுறதா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் எஸ்இஓ அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு நம்ம எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ண வேண்டியது இல்லைங்க. இது எல்லாமே ஆர்கானிக் டிராஃபிக் மூலிமா கொண்டு வர்றது தான் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் ஏன் இம்பார்ட்டன்ட் இப்போ பார்க்கலாம். மோர் விசிபிலிட்டி, மோர் கஸ்டமர்ஸ். அதாவது கூகுளில் நம்ம ஃபஸ்ட் ரேங்கிங் வரும்போது நிறைய பேருக்கு நம்ம சைட்ஸ் தெரிய வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க, ஏதாவது ஒரு ஆர்கானிக் ஐட்டம்ஸ் சேல் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அதுக்கு அந்த வெப்சைட்டில் நிறைய யூசர்ஸ் வந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கஸ்டமர்ஸும் நிறைய பேர் வருவாங்க. அதனால் உங்களுக்கு ப்ராடக்டில் நிறைய சேல்ஸ் ஆக சான்சஸ் இருக்குது. அண்ட் மோஸ்ட்லி இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வேர்ல்டில் நிறைய பேர் ரிவ்யூஸ் பார்க்காம எதுவுமே வாங்கிறது இல்லைங்க. ஸோ எல்லாமே ஆன்லைனில் தான் நடந்துகிட்ருக்கு. எல்லோரும் ரிவ்யூஸ் பார்த்து தான் வாங்குவாங்க. அதனால் நீங்கள் அதிகமான ரிவ்யூஸ், குட் ரிவ்யூஸ் நீங்கள் கூகுளில் வச்சுருக்கும்போது அது கண்டிப்பாக ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணும். அதுக்கப்புறம் நம்ம எஸ்இஓ பண்ணுறனால அமௌண்ட் ஏதாச்சும் ஒரு இதுக்கு ஆட் ரன் பண்ணணும், அதுக்கெல்லாம் அமௌண்ட் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ மணியும் நீங்கள் நிறையவே சேவ் பண்ணலாம் எஸ்இஓனால். நெக்ஸ்ட் என்னென்ன எஸ்இஓ டைப்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். மொத்தமாக 3 டைப்ஸ் இருக்குது. ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ. ஆன் பேஜ் எஸ்இஓ அப்படிங்கிறது என்னென்னா நீங்கள் வெப்சைட்டில் பண்ணுற சேஞ்சஸ், மெட்டா டைட்டில், மெட்டா டிஸ்கிரிப்ஷன் பண்ணுறது எல்லாமே இருக்கும். ஆஃப் பேஜ் எஸ்இஓனா லிங்க் பில்டிங்காக இருக்கும். டெக்னிக்கல் எஸ்இஓங்கிறது நீங்கள் சைட் ஸ்பீடாக இருக்கும். ஸோ அதெல்லாமே ஒவ்வொன்றா இப்போது பார்த்துடலாம் என்னென்னு சொல்லி. ஃபஸ்ட்டு ஆன் பேஜ் எஸ்இஓ. ஆன் பேஜ் எஸ்இஓ அப்படிங்கிறது கண்டென்ட் ஆப்டிமைசேஷன் வரும். அதாவது புதுசாக நம்ம ஒரு பிளாக் பப்ளிஷ் பண்ணுறது. பிளாக் பப்ளிஷில் நீங்கள் கீவேர்ட் இன்சர்ட் பண்ணணும், ஹை குவாலிட்டி கண்டென்ட் போடணும், மெட்டா டைட்டில், மெட்டா டிஸ்கிரிப்ஷன் அப்டேட் பண்ணுறதும் ஆன் பேஜ் எஸ்இஓவில் வரும். இமேஜ் ஆப்டிமைசேஷன், இன்டர்லிங்கிங், இது நிறைய இருக்குங்க ஆன் பேஜ் எஸ்இஓலையே. அதெல்லாம் செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஆஃப் பேஜ் எஸ்இஓ. ஆஃப் பேஜ் எஸ்இஓ அப்படிங்கிறது முதலே நான் சொன்ன மாதிரி பேக் லிங்க் பண்ணுறது. அண்ட் பேக் லிங்க்கில் நீங்கள் சோஷியல் மீடியாவில் உங்களுடைய பிளாக் லிங்க் போட்டிங்கன்னா அதுவுமே பேக் லிங்க்கில் தான் வரும். இல்லை இன்ஃப்ளூயன்சர் யாராச்சும் கிட்ட நீங்கள் கொடுத்து உங்கள் பிராண்டை ப்ரமோட் பண்ண சொல்கிறது. எஸ்பெஷலி என்னென்னா ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா உங்களோட வெப்சைட்டில் எந்த சேஞ்சஸ் பண்ணாமல் வெளியே நீங்கள் பண்ணுறது தான் ஆஃப் பேஜ் எஸ்இஓன்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டெக்னிக்கல் எஸ்இஓ அப்படின்னா என்னென்னா டெக்னிக்கல் எஸ்இஓ அப்படிங்கிறது சைட் ஸ்பீட், மொபைல் ஃப்ரெண்ட்லினஸ், ஸ்கோர், வெப் வைட்டல்ஸ், இண்டெக்ஸிங். இது 4 இன்னுமே நிறைய இருக்குது. இது ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் தான். மொபைல் ஃப்ரெண்ட்லினஸ் அப்படிங்கும்போது நீங்கள் டெஸ்க்டாப்புக்கு மட்டுமே உங்கள் வெப்சைட் ரெடி பண்ணக்கூடாது. மொபைல்லையும் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த யூசர்ஸ் மொபைலில் தான் எல்லாமே சர்ச் பண்ணுவாங்க. கஸ்டமர்ஸ் எதாவது வாங்கணுன்னாலும் மொபைலில் தான் பார்ப்பாங்க. ஸோ மொபைல் ஃப்ரெண்ட்லினஸ் இஸ் மஸ்ட். அது பார்த்துக்கணும். அதே மாதிரி சைட் ஸ்பீடு எந்த அளவுக்கு இருக்கோ, எவ்வளோ ஸ்பீடாக லோட் ஆகுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரீச்சும் அதிகமாக இருக்கும். இண்டெக்ஸிங் இதெல்லாமே நீங்கள் அனாலிட்டிக்ஸ் மூலிமா டெஃபினட்டாக செக் பண்ணிக்கிறதுக்கு டெக்னிக்கல் எஸ்இஓ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கெட் ஸ்டார்டட் வித் எஸ்இஓ அப்படிங்கும்போது யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னால் ஃபஸ்ட்டு யூசருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். யூசருக்கு நம்ம என்ன இம்பார்ட்டண்ட்டான விஷயமோ அதை மட்டும் தான் ஷோ பண்ணணும். செகண்ட், நம்ம ரிசல்ட்டை ஈஸியாகவே ட்ராக் பண்ணிக்கலாம். கூகுள் அனலிட்டிக்ஸ், சர்ச் கன்சோல் எல்லாத்தையும் மூலிமா ரிசல்ட்ஸை ட்ராக் பண்ணிச்சு எது இம்பார்ட்டண்ட் இல்லைனா எங்கே நம்ம லேக் ஆகிறோன்னு கண்டுபிடிச்சி அங்கே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 3வது அப்டேட்டட்னால் இது கூகுள் அல்காரிதம் புதுசாக வந்துகிட்டே தாங்க இருக்கும். ஸோ நம்ம டெய்லியுமே அப்டேட்டடாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் எஸ்இஓவில். போனஸ் டிப்ஸ் என்ன? ஃபஸ்ட்டு பி பேஷன்ஸ். எஸ்இஓ டேக்ஸ் டைம். வித்தின் 1 மந்த், வித்தின் 2 மந்த்ஸில் எஸ்இஓ வரக்கு நிறைய சான்சஸ் கிடையாது. அரவுண்ட் 6 மந்த்ஸாச்சும் ஆகும் எஸ்இஓவில் நம்ம அட்லீஸ்ட் ஒரு 13th பொசிஷனுக்குள்ளே ரேங்க் ஆகிறதுக்கு. ஸோ பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் குவாலிட்டியான கண்டென்ட் தான் போடணும். நம்ம என்ன தான் ஏஐ அந்த மாதிரிலாம் இருந்தாலும் கண்டென்ட் குவாலிட்டியாக இருக்கிறத கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். மொபைல் ஃப்ரெண்ட்லினஸ் இஸ் மஸ்ட். நீங்கள் டெஸ்க்டாப்பில் தான் ஒர்க் பண்ணாலும் மொபைலில் நம்மளோட சைட் எந்த மாதிரி வியூ ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். அப்புறம் நீங்கள் உங்களோட வெப்சைட் அப்டேட்டாக வச்சுக்கிறதுக்கு ஒரு பிளாக் பர் வீக் போட்டிங்கன்னா பெட்டர் ரேங்கிங் வர சான்சஸ் இருக்குது. அதுக்காக பிளாக் போட்டால் ரேங்கிங் வரும்னு சொல்லிட்டு வீக்லி 4 பிளாக்ஸ் இல்லை மந்த்லி நான் 10 பிளாக்ஸ் போடுவேன் அப்படிங்கன்னா
அது வந்து கண்டிப்பாக ரேங்கிங்கை டிக்ரீஸ் பண்ணுறக்கு நெகட்டிவ் எஸ்இஓவாக போகிறக்கும் சான்சஸ் ஆர் ஹை. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கீவேர்ட் ரிசர்ச் இன் தமிழ். கீவேர்ட் ரிசர்ச் எப்படி பண்ணலாம் ஒவ்வொரு சைட்டுக்கு அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். செகண்ட் வந்து ஃப்ரீ டூல்ஸ் எல்லாம் எது இருக்குது நம்ம வெப்சைட் பெர்ஃபார்மன்ஸை செக் பண்ணுறக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.